கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் லூக்கா 15:3-7 காணப்படும் காணாமல் போன ஆட்டின் உவமை அடிப்படையில் ஒரு சிறிய நாடகத்தை பார்க்க இருக்கிறோம். வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பன் தன் 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை தேடி செல்லும் அழகான உவமையை சொல்கிறார். அது தேவன் ஒவ்வொருவரையும் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்று அந்த உவமையின் நவீன வடிவத்தை நாம் காணப்போகிறோம். சில நேரங்களில் நாம் காட்டில் காணாமல் போவதில்லை, ஆனால் கவன சிதறல்களில் காணாமல் போய்விடுகிறோம். நாம் இந்த நாடகத்தை பார்த்து சிந்திப்போமாக. காட்சி 1, விளையாட்டு மைதானம். சிறிய பழக்கங்களே நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. தீங்கில்லாதது போல தோன்றுவது மெதுவாக நம்முடைய கவனத்தை தேவனிடமிருந்து விலக்கிவிடலாம். டேவிட் எவ்வாறு மெதுவாக தேவனிடமிருந்து விலக தொடங்குகிறான் என்று பார்ப்போம். நண்பர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். டேவிட் ஓரமாக அமர்ந்து தனது கைபேசியில் விளையாடுகிறான். டேய் வாங்கடா, டேவிட் நம்ம விளையாட கூப்பிடலாம். டேய் டேவிட், நீங்க எங்க கூட விளையாட வாயாண்டா. நான் விளையாடி கொண்டு தான்டா இருக்கேன், தெரியலையா? நான் ஒரு பெரிய e-sport பிளேயர். டேய் போடா, நீ இப்பெல்லாம் எங்க கூட விளையாட வரதே இல்லை. உன்னை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம்டா. அப்புறமா வாங்கடா, இப்போ நான் விளையாடணும்டா. சரி வாங்கடா, நம்ம டேவிட்காக ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே, நாங்கள் டேவிட் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் அவனுக்கு உதவி செய்யுங்க. எசப்பா நீங்கள் டேவிடுக்கு உதவி செய்யுங்க. அவன் எங்களிடத்தில் உங்களிடத்தில் திரும்பி வர கிருபை செய்யுங்க. எசப்பா, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட்சி 2, வீடு. டேவிட் அவனுக்கே தெரியாமல் அவன் அனைவரிடத்திலிருந்தும் தேவனிடத்திலிருந்தும் விலகி கொண்டிருந்தான், காணாமல் போன ஆட்டை போல. தேவன் பல நேரங்களில் பெற்றோரின் மூலம் முதலில் பேசுகிறார். வார்த்தைகள் பலிக்காத போது ஜெபமே கிறிஸ்துவ குடும்பத்தின் முதல் ஆயுதம். டேவிட் தொடர்ந்து தனது வீட்டிலும் கைபேசியில் முழு கவனத்துடன் இருக்கிறான். டேவிட், சாப்பாடு ரெடி, சாப்பிடலாம். இதோ ஒரு 5 நிமிஷம் வர, வெயிட் பண்ணுங்க. டேவிட், ரொம்ப நேரமா ஃபோன் விளையாடி நான் முடிப்பேன், இப்போ நான் விளையாடிட்டு இருக்கேன், நீங்க அப்புறமா வாங்க. இதான் நீ 1 மணி நேரமா இதான் நீ 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணோன்னு. இப்போ நீங்க கிளம்புங்க. இந்த இந்த ஹலோ, இந்த ஃபோனை அவன் நேரத்தில் எடுக்குது. அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவனை கட்டாயப்படுத்த முடியாது. முடி போட்டா. கர்த்தரே, என் மகன் டேவிடை உம்மிடத்தில் கடன் கொடுக்கிறோம். அவனை சரியான வழி நடத்துமாக கேட்டுக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். காட்சி 3, பள்ளி. டேவிட் இரவு நேரத்திலும் கைபேசியில் விளையாடி கொண்டிருப்பதனால் அவன் படிப்பும் பாதிக்க தொடங்கியது. குட் மார்னிங் சார். எஸ் சார். கிளாஸ்ல தூங்குறியா? இல்ல சார், சாரி சார். நீ முன்ன போல இல்ல டேவிட், நேரத்தை கவனமா செலவிடு, எதிர்காலம் ரொம்ப முக்கியம். என்ன? ஓகே சார், இனிமேல் இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். கர்த்தாவே,
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். காட்சி 4 திருச்சபை. தேவனுடைய சந்நிதியில் இருந்தாலும் நம்முடைய மனம் தூரத்தில் இருக்கலாம். சபையில் போதனை நடக்கிறது. டேவிட் நான் கைபேசியில் கவனமாக இருக்கிறான். அதை எடுத்துக்கொண்டு அவசரமாக வெளியில் செல்லும் போது தவறி விழுந்து விடுகிறான். ஒரு ஆடு காணாமல் போனால் மெய்ப்பன் தன் 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி செல்கிறான். இது போன்றுதான் நம் தேவனும். ஏனெனில் ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுக்கு விலை மதிப்புடையது. ஜெபம் செய்வோம். பரலோக தந்தையே, உம்மிடத்திலிருந்து யாராவது தூரமாயிருந்தால் அவர்களின் இருதயத்தை தொடும். தப்பி சென்ற ஆடுகளை உமது மந்தையில் சேர்த்து கொள்ளும். ஆமீன். போடாங்க, போர் அடிக்குது. டேவிட் போ. காட்சி 5 மருத்துவமனை. நாம் வேதனையில் இருக்கும்போது தனித்து விடப்படுவதில்லை. தேவன் நம் இருதயத்தோடு பேசுகிறவராய் இருக்கிறார். வழி விலகி போன டேவிட் நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை சந்தித்து மன்னிப்பை பெற்று புது வாழ்வு பெறுகிறான். பயப்படாதிருங்கள். காலில் லேசான காயம்தான். ஓய்வு எடுத்தால் வீரர் சரியாகிவிடும். நாளைக்கு அவனை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம். சரி டாக்டர். டேவிட் நான் நல்ல மேய்ப்பன். மந்தையிலிருந்து ஒரு ஆடு காணாமல் போனால் அதை தேடி வருவேன். ஆமாண்டவரே, நான் உங்களை விட்டு விலகி போய்விட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவிக்காக பரலோகத்தில் பெரும் சந்தோஷம் உண்டு. நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. கர்த்தராகிய இயேசுவே, என்னை விட்டு விடாம தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோட வாழ்க்கையில நான் உங்களை முதலிடமா வச்சிருப்பேன். ஆமீன். காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டதால் பரலோகம் சந்தோஷப்பட்டது. இன்று டேவிடின் கதை நம் கதையும் கூட. நாம் வீட்டை விட்டு ஓடவில்லை, சபையை விட்டு விலகவில்லை. ஆனால் மெதுவாக கவனச்சிதறல்கள் நம்மை தேவனிடமிருந்து விலக்கலாம். ஃபோன், விளையாட்டு, பெருமை, கோபம், தேவனுடைய இடத்தை எது எடுத்துக்கொண்டாலும் அது நம்மை காணாமல் போன ஆடு ஆக்கிவிடும். ஆனால் நல்ல மேய்ப்பன் ஒருபோதும் தேடுவதை நிறுத்த மாட்டார். லூக்கா 15:7 இவ்வாறு கூறுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு இருதயம் மனம் திரும்பும் பொழுது பரலோகம் கொண்டாடுகிறது. நாம் கவன சிதறல்களில் காணாமல் போகாமல் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க நம் தேவன் அனைவருக்கும் துணை செய்வாராக. ஆமீன். இதை மையப்படுத்தி நம் இன்டர் கேர்ள்ஸ் இப்போது ஒரு நடனம் ஆடுவார்கள். நல்ல மேய்ப்பன் மந்தையிலே 100 ஆடுகள், ஒரு ஆடு ஒரு நாளில் காணாமல் போச்சு. நல்ல மேய்ப்பன் மந்தையிலே 100 ஆடுகள், ஒரு ஆடு ஒரு நாளில் காணாமல் போச்சு. 99 தன் வசமிருந்தும்
அந்த ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பன் வேகம் சென்றானே. நல்ல மேய்ப்பன் மந்தையிலே 100 ஆடுகள், ஒரு ஆடு ஒரு நாளில் காணாமல் போச்சு. முள்ளும் புதரும் விலங்குகள் உள்ள காட்டிலே அந்த ஆடு எங்கோ மாட்டி சிக்கி தவிக்குதோ. கரடு முரடு இருளான் அந்த காட்டிலே அந்த ஆடு எங்கோ சிக்கி கத்தி அழுவுதோ. 99 தன் வசம் இருந்தும் அந்த ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பன் வேகம் சென்றானே. நல்ல மேய்ப்பன் மந்தையிலே 100 ஆடுகள், ஒரு ஆடு ஒரு நாளில் காணாமல் போச்சு. ஆபத்து பயமோசம் நிறைந்த காட்டிலே தனியாக தவித்த ஆட்டை கண்டு பிடித்து அந்த ஏழை ஆட்டை தோளில் மீது தூக்கி சுமந்து சந்தோஷமாக மேய்ப்பன் வீடு திரும்பி வந்தானே. 99 தன் வசம் இருந்தும் அந்த ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பன் சுமந்து வந்தானே. நல்ல மேய்ப்பன் மந்தையிலே 100 ஆடுகள், ஒரு ஆடு ஒரு நாளில் காணாமல் போச்சு.